நடைமுறை பகுதி எப்படி பண்ற சின்ன வீடியோ பதிவை பார்க்கலாம். இது ஒரு தொழில்முறை கலைப்பயிற்சி. தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியால் அங்கீகரிக்கப்பட்டு எங்களுக்கு கல்லூரி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு முன்னொழி நிலைச்சுவடு எப்படி பண்றோம்னு சின்ன வீடியோ பதிவை பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். லெமுரியா தர்கா பயிற்சி பள்ளம் திரிஷாந்த். நம்ம இன்னைக்கு முன்னொழி நிலைச்சுவடு எப்படி பண்றோம்னு சின்ன வீடியோ பதிவை பார்க்க போறோம். எல்லா நிலைச்சுவடு போலையுமே இந்த நிலைச்சுவடுல நம்ம இடது கால் பதிச்சே தான் வச்சிருப்போம். இந்த சுவடு முறையில வர நம்ம கை அசைவுகளை பொறுத்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆபத்தான சுவடு. உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு கையிலையும் இப்ப அந்த ஒரு கத்தியோ இல்லைன்னா ஒரு கூரான ஆயுதத்தை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா 4 திசையிலையும் நம்ம கை வீசுற வேகத்துக்கு யாருக்காவது மேல பட்டுனா அது ரொம்ப ஆபத்தான காயங்களை உண்டாக்கும். அதை இப்போ எப்படி பயிற்சி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சமன்ல நிக்கிறோம், தயார்ல வரோம். ஃபர்ஸ்ட் பின் இரட்டை தடை பண்றோம், பின்னாடி திரும்புறோம், வலது கை ஒரு தடை பண்ணி ஃப்ரண்ட்ல திரும்புறோம். இப்போ அப்படியே இடது கை தடை பண்ணி வலது கை குத்து, இடது கை வச்சு இரட்டை தடை பண்றோம். இப்போ நம்ம வலது காலும் வலது கையும் வச்சு சேர்ந்து சவுட்டும் குத்தும் சேர்த்து பண்றோம். சவுட்டும் குத்தும் சேர்த்து பண்றோம். இப்போ முன்னாடி இருக்கிற எதிரிக்கு ஒரு முன்னிரட்டை தடை, வலது கை தடை பண்றோம், இடது கை குத்து ஒரு இரட்டை தடை பண்றோம். பின்னாடி திரும்புறோம். இப்போ நம்ம முன்னொழி வடவு பண்ண போறோம். இடது கை தடை பண்ணி வலது கை குத்து, இரட்டை தடை பண்ணி ஒளிவு பண்ணி வலது காலை தூக்கி நம்ம இடது பக்கமாக வைக்கிறோம். இப்போ இந்த திசைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். இரட்டை தடை பண்றோம், பின்னாடி திரும்புறோம், இரட்டை தடை, சவுட்டு குத்து, முன்னிரட்டை தடை, பின்னொழிவு. இந்த மாதிரி நம்ம 4 திசைக்கும் பண்ணோம் அப்படின்னா இந்த சுவடு முடிஞ்சிடும். இதை ஒரு வாட்டி வேகமாக எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். லெமுரியா தர்கா பயிற்சி பள்ளம் திரிஷாந்த். நம்ம இப்போ தொடர்ச்சியாக நிறைய லேர்னிங் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். இதில் இன்னும் ஆழமாக எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் கிளாஸ், கிரவுண்ட் கிளாஸ்லாம் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். அதுக்கு கீழே உள்ள நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.